ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளுப்பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக கொள்ளு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எப்போவுமே நீங்கள் கொள்ளு செய்யும்போது அதை ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு நல்லா அரிச்சு கல் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றி இதை 4 விசில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வானொலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் போல் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் போல் பூண்டு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பூண்டும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் கம்மியான அளவு சேர்த்திங்கனாவே போதும். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா துருவன தேங்காயை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வதக்கும்போது அந்த நல்ல மணம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒன்றா நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த வானொலியில் இருக்க சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி தூளோட பச்சை வாசனைலாம் போயிடும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம மையை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் மறுபடியும் வானொலி வச்சு அதே வானொலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி விழுது இது கூட சேர்க்க போகிறோம். ஸோ அதிகமாக தக்காளி பழம் வேண்டாம், ஒரு தக்காளி பழம் போட்டாவே போதும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து நம்ம இது கூட சேர்த்து போகிறோம். கொள்ளு வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவு மசாலாவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி வந்து அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கொள்ளில் இருக்க தண்ணியை நம்ம இதிலேயே சேர்த்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த கொள்ளு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மத்து போட்டு 1-2 நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி கடையிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா பருப்பு முழுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1-2 நம்ம அரைச்சி போடும்போது அந்த குழம்போட அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி போடுறோம். அரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி வந்து பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிடும். கொள்ளு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.